ஒரு காலத்துல இந்தியா எப்பவுமே ரொம்ப அமைதியா இருக்கும். யாராவது வந்து தாக்குதல் நடத்தினா மட்டும் தற்காப்புக்காக பதிலடி கொடுப்போம். இதுதான் பல வருஷமா நம்ம பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம். ஆனா இப்போ நிலைமை தலைகீழா மாறிடுச்சு. அடுத்த முறை இந்தியா எல்லையை தாண்டி உள்ளே வந்தா வெறும் பயங்கரவாத முகாம்களை மட்டும் அழிக்க மாட்டோம். பாகிஸ்தான் நிலப்பரப்பை கைப்பற்றுவோம். பாகிஸ்தான் ராணுவம் உலகத்துக்கிட்ட மிரண்டு போய் முழங்காலிட்டு மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு எங்கள் தாக்குதல் இருக்கும். இது ஏதோ சினிமா வசனம் இல்ல. இந்திய ராணுவத்தின் மேற்கு கட்டளை பிரிவின் தளபதியான லெப்டினன்ட் ஜெனரல் மனோஜ்குமார் கத்தியார் பகிரங்கமா விடுத்திருக்கக்கூடிய ஒரு கடுமையான எச்சரிக்கை. பஞ்சாப் மாநிலம் பதான்கோட் அருகே நடந்த ஒரு ராணுவ அணிவகுப்புல அவர் இந்த விஷயத்தை ரொம்ப ஆணித்தரமா பதிவு செஞ்சிருக்காரு. இந்த ஒற்றை அறிக்கை இப்போ உலக நாடுகளோட கவனத்தை மொத்தமா ஈர்த்திருக்கு. இதுக்கு பின்னணி என்ன? இந்தியா ஏன் இவ்வளவு ஆக்ரோஷமான ஒரு நிலைப்பாட்டை இப்ப எடுக்கணும்? இதை புரிஞ்சுக்க நம்ம பாகிஸ்தானோட அந்த அணுகுண்டு மிரட்டல் தந்திரத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். பல தசாப்தங்களாகவே பாகிஸ்தான் இந்தியா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லி மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க. நாங்க ரொம்ப ஆபத்தானவங்க, எங்க கிட்ட அணுகுண்டு இருக்கு, இந்தியா எங்க மேல கை வச்சா நாங்க உலகத்தையே அழிச்சிடுவோம் அப்படின்னு ஒரு மாயையை உருவாக்குனாங்க. இது ஆங்கிலத்துல நியூக்ளியர் பிளஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இல்லாத ஒரு தைரியத்தை இருக்கிற மாதிரி காட்டுறது. ஆனா லெப்டினன்ட் ஜெனரல் கத்தியார் தன்னோட உரையில இதை உடைச்சி எரிஞ்சிட்டாரு. கடந்த முறை நடந்த ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலின் போது பாகிஸ்தான் இதே அணு ஆயுத மிரட்டலை தான் விட்டாங்க. ஆனா இந்திய ராணுவம் அதை கொஞ்சம் கூட சட்ட பண்ணல. நாம உள்ள போய் துல்லியமா அவங்களுடைய தளங்களை அழிச்சிட்டு வந்தோம். நாங்க அழிஞ்சா உலகத்துல பாதி பேரை அழிச்சிட்டு தான் போவோம் அப்படின்னு பாகிஸ்தான் சொன்ன அந்த மிரட்டலை இந்திய ராணுவம் குப்பையில தூக்கி போட்டுடுச்சு. அந்த அளவுக்கு இந்தியா இப்போ தன்னாற்றலோடையும் அசுர பலத்தோடையும் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் ராணுவ அதிகாரி உறுதியாக தெரிவித்தது என்னன்னா, பாகிஸ்தான் ஒரு பக்கம் இந்த மாதிரி மிரட்டல் விடுத்தாலும் இன்னொரு பக்கம் தங்களை காப்பாற்ற சொல்லி அவங்களோட நண்பர்களான வெளிநாடுகள் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது சீனா அல்லது அமெரிக்கா மாதிரியான நாடுகள் கிட்ட போய் தயவு செஞ்சு இந்தியாவை நிறுத்துங்க, எங்களுக்கு போர் நிறுத்த ஒப்பந்தம் வேணும் அப்படின்னு மறைமுகமா உதவி கேட்டாங்க. ஆனா தங்களோட நாட்டு மக்கள் கிட்ட ஏதோ பாகிஸ்தான் ஜெயிச்சிட்ட மாதிரி ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்குனாங்க. இந்த முறை அந்த வாய்ப்பை நாங்க தரமாட்டோம் அப்படின்னு இந்திய ராணுவம் திட்டவட்டமா சொல்லியிருக்கு. இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வியை நான் முன்வைக்கிறேன். பல வருஷமா அமைதியா இருந்த இந்தியா இப்போ திடீர்னு ஏன் இவ்வளவு பெரிய அட்டாக் மோடுக்கு மாறணும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா எப்பவுமே பொறுமையா இருக்கணுமா, இல்ல முதலாளா போய் பதிலடி கொடுக்கணுமா? உங்களோட கருத்தை மனசுல வச்சுக்கோங்க. இத ராணுவ மொழியில அஃபென்சிவ் டிஃபென்ஸ், அதாவது தாக்குதல் கலந்த தற்காப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. 90கள்ல எல்லாம் இந்தியாவோட கொள்கை வியூக ரீதியான பொறுமை அப்படிங்கிற அளவுல தான் இருந்துச்சு. நம்ம எல்லைக்குள்ள எதிரி வந்தா மட்டும் தடுத்து நிறுத்துறது. ஆனா இப்போ அப்படி இல்ல. எதிரி தாக்குதல் நடத்த திட்டம் போடுறான் அப்படின்னு உளவுத்துறை தகவல் கிடைச்சா நாமளே முதல்ல எல்லையை தாண்டி உள்ள போய் அவங்களோட தளங்களை அடிச்சு நொறுக்கிறது. இதுதான் இப்போதைய புதிய இந்தியாவின் மாஸ்டர் பிளான். இந்த ராணுவ வியூக மாற்றத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். வரலாற்றுல இந்திய ராணுவம் சுந்தர்ஜி டாக்டரின் அப்படிங்கிற ஒரு பழைய முறையை பின்பற்றிட்டு இருந்தாங்க. அதாவது எதிரி நாட்டு படைகள் உள்ள வந்தா எல்லையில அவங்கள தடுத்து நிறுத்திட்டு மெதுவா பல நாட்களுக்கு பிறகு நம்ம படைகளை திரட்டி பதிலடி கொடுப்பது. ஆனா 2001 நாடாளுமன்ற தாக்குதலுக்கு பிறகு இந்திய ராணுவம் ரொம்ப லேட்டா படைகளை நகர்த்தியதால ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டுச்சு. இதுக்கப்புறம் தான் இந்திய ராணுவம் கோல்டு ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு அதிரடி வியூகத்தை உருவாக்குனாங்க. அதாவது சர்வதேச நாடுகள் தலையிடுறதுக்கு முன்னாடியே மின்னல் வேகத்துல ஒருங்கிணைந்த போர்க்குழுக்களை பாகிஸ்தானுக்குள்ள அனுப்பி மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்துறது. கத்தியார் அவர்களோட பேச்சுல இருந்து இந்த அதிரடி வியூகம் இப்போ உச்சக்கட்ட தயார் நிலையில இருக்குன்னு உறுதியாக தெரியுது. சரி, இந்த ஆபரேஷன் சிந்தூர் 2.0 அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்களே, அது என்ன? 2024-25 காலகட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்குள்ள புகுந்து ஒரு மிக துல்லியமான தாக்குதலை நடத்தினாங்க. அதுக்கு பேர் தான் ஆபரேஷன் சிந்தூர். இதுல பயங்கரவாத முகாம்கள், ராணுவ மையங்கள் மற்றும் சில விமானப்படை தளங்கள் குறிவைக்கப்பட்டன. ஆனா அது ஒரு அளவான தாக்குதல் மட்டும்தான். இப்போ இந்திய தளபதி என்ன சொல்றாருன்னா, அடுத்த முறை பாகிஸ்தான் ஏதாவது தப்பு பண்ணா எங்களோட பதிலடி வெறும் விமானப்படை தளங்களை அழிக்கிறதோட நிக்காது, தரை வழியாகவும் எங்களது படைகள் உள்ளே நுழையும். பாகிஸ்தானின் முக்கிய நிலப்பரப்புகளை நாங்கள் கைப்பற்றுவோம். இதை உலகமே பார்க்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. இது பாகிஸ்தானுக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மரண அடி எச்சரிக்கை.
இதோட உச்சக்கட்டமா அக்டோபர் 2025ல ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. பொறுத்து பார்த்த பாகிஸ்தான் ராணுவம் ஆப்கானிஸ்தான் எல்லைக்குள்ளேயே போர் விமானங்களை அனுப்பி குண்டு வீசினாங்க. இது ஆப்கானிஸ்தான் தலிபான்களுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்துச்சு. அவங்க சும்மா இருப்பாங்களா? உடனே தங்களோட பீரங்கிகள் மற்றும் விமான எதிர்ப்பு துப்பாக்கிகளை எடுத்து பாகிஸ்தான் ராணுவ நிலைகள் மேல சரமாரியா தாக்குதல் நடத்தினாங்க. இதன் காரணமா 2 நாடுகளுக்கும் நடுவுல இருக்கிற மிக முக்கியமான தோர்காம் மற்றும் சாமன் எல்லை வர்த்தக பாதைகள் மொத்தமா மூடப்பட்டுச்சு. தினமும் பல மில்லியன் டாலர் வர்த்தகம் நடக்கிற இந்த பாதைகள் மூடினதால பாகிஸ்தான் பொருளாதாரம் இன்னும் அதலபாதாளத்துக்கு போயிடுச்சு. இந்த சூழல்ல தான் பாகிஸ்தானோட மிகப்பெரிய பயம் இப்போ நிஜமாகி இருக்கு. அதுதான் டூ ஃப்ரண்ட் வார், அதாவது இருமுனை போர். பல வருஷமா இந்தியா தான் சீனா மற்றும் பாகிஸ்தான் அப்படின்னு 2 பக்கமும் போரை சந்திக்க வேண்டி வருமோ அப்படின்னு திட்டமிட்டுட்டு இருந்தாங்க. ஆனா காலம் இப்போ பாகிஸ்தானை அந்த நிலைமைக்கு தள்ளி இருக்கு. ஒரு பக்கம் கிழக்கு எல்லையில இந்திய ராணுவம் நாங்க உள்ள வருவோம் அப்படின்னு பயங்கரமான படைகளை குவித்து தயார் நிலையில நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மேற்கு எல்லையில தலிபான்கள் மற்றும் டிடிபி தீவிரவாதிகள் பாகிஸ்தான் ராணுவத்தை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் ராணுவத்தால 2 பக்கமும் தங்களோட படைகளை பிரிச்சு நிர்வகிக்கவே முடியல. அவங்களோட வீரர்கள் கடுமையான மன உளைச்சல்ல இருக்கிறாங்க. போர் செய்யறது அப்படிங்கிறது வெறும் துப்பாக்கியும் குண்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல. அதுக்கு நிறைய பணம் வேணும். உலகத்திலேயே இப்போ பொருளாதார ரீதியா மிக மோசமான நிலையில இருக்கிற ஒரு நாடுன்னா அது பாகிஸ்தான் தான். அவங்களோட பொருளாதாரம் இப்போ சர்வதேச நாணய நிதியத்தோட ஆக்சிஜன் சிலிண்டர்ல தான் மூச்சு விட்டுட்டு இருக்கு. 2024ல IMF கிட்ட இருந்து $7 பில்லியன் கடன் வாங்கி தான் நாட்டை ஓட்டிட்டு இருக்காங்க. உலக வங்கி அறிக்கைகள் கூறுவது என்னவென்றால், பாகிஸ்தான் உள்நாட்டு கலவரத்திலிருந்து தப்பிக்கணும்னா வருஷத்துக்கு சுமார் 30 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும். ஆனா அங்க பணவீக்கம் விண்ண முட்டிட்டு இருக்கு. சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைமையில அவங்களால எப்படி ஒரு முழுமையான போரை சந்திக்க முடியும்? சுருக்கமா சொல்லணும்னா, இந்தியா இனிமே அடி வாங்கிக்கிட்டு பொறுமையா இருக்கிற நாடாக இருக்காது. நெருப்போடு விளையாடினால் கைகள் மட்டும் வேகாது, சாம்ராஜ்யமே சாம்பலாகும் அப்படிங்கிறத பாகிஸ்தானுக்கு இந்தியா புரிய வச்சிருக்கு. 1971 போராக இருந்தாலும் சரி, கார்கில் போராக இருந்தாலும் சரி, பாகிஸ்தான் எந்த பாடத்தையும் கத்துக்கல. ஒருவேளை ஆபரேஷன் சிந்தூர் 2.0 மூலமா அவங்க அந்த பாடத்தை கத்துப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுக்கப்புறமும் அவங்க தீவிரவாதத்தை அனுப்புனாங்கன்னா இந்திய ராணுவம் அவங்களோட மண்ணில் போய் அவங்க ராணுவத்தை முழங்காலிட வைக்கும் அப்படிங்கிறது ஒரு வெறும் மிரட்டல் இல்ல, அது நடக்க போகும் நிதர்சனம். இந்த புதிய தாக்குதல் பாதுகாப்பு அஃபென்சிவ் டிஃபென்ஸ் வியூகம் பத்தி உங்களோட கருத்து என்ன? இந்தியா இந்த மாதிரி ஆக்ரோஷமா இருக்கிறது சரிதானா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம சொல்லுங்க.
மீண்டும் ஒரு முக்கிய தகவலோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.